உங்களுக்கு அன்னைக்கு பேசுனதுக்கு ஒரு வாய், இன்னைக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாடகை வாய் தேவைப்படுது. அதனால் பேசிட்டீங்க. எப்படியோ பேசிக்கிட்டு நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுட்டு போங்கன்றோம். மக்கள் தெளிவாக இருக்கிறான் ஓட்டு போடுறதுக்கு. தலைவர் தளபதி தான் அடுத்த முதல்வர்ன்றத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அயல்நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் கூட ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எல்லாருமே போய் தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம ஓட்டு போடணும்னு இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் வேலைக்காக போயிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். புரியுதுங்களா? மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுதா? தேர்தலுக்கு இன்னும் சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்குது. ஆனால் 6 மாதங்களுக்கு முன்னே அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிடுறார்கள் மாற்றம் வேணும்னு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த மண்ணை விட்டு வந்தோம், இன்றைக்கி அவனுக்கு வலிக்கும்ல. எத்தனை பேரால் இங்கே போக முடியும் சொல்லுங்கள் சித்தார்த்? எத்தனை பேரால் இங்கே போக முடியும்? இன்றைக்கி படிச்சுட்டு எத்தனை பசங்க 1க்கு 2 டிகிரி வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அடுத்த ஃபுட்டுக்கு ஆர்டர் வந்தால் கொண்டு போய் அவனை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கலையா? பெரிய மனப்பான்மை. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கீங்களா? அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும்னு நினைக்கிறீங்களா? அவன் படிக்கும்போது 1000 கனவுகளோடு படிச்சிருப்பாங்க. எத்தனை பேரோட தகப்பன் கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சுருப்பாங்க. தினக்கூலிகளாக எத்தனை பேர் போயிருப்பாங்க. தாய் தகப்பனே இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலங்களில் படித்தா நம்ம எப்படி இருக்கலாம், எத்தனை படங்கள் இன்றைக்கி கட்டி அமைச்சிருக்கு. எத்தனை படங்களில் எத்தனை காட்சிகளை காட்டியிருப்பாங்க. படிச்சுட்டோம், நமக்கு ஒரு வேலை கிடச்சிரும், இந்த மாதிரி வந்துடுவோம், எத்தனை எண்ணங்களோட வளர்ந்துருப்பான். எல்லாரோட எண்ணங்களையும் குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு குறுகிய மனப்பான்மை இல்லைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லுவாங்க.